வணக்கம். ஹலோ. சார் இப்ப கால் பண்ணியிருந்தேன்ல சார் WhatsAppல வர சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சார் நீங்க எந்த டைம்ல ஃப்ரீன்னு சொல்ல முடியுமா? நான் அந்த டைம்ல கால் பண்றேன். சரி, சரி, சரி. நான் சொல்றேன். இப்ப முதல்ல பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்புறம் நான் கூப்பிடுறேன். சரிங்களா? ஆ, அ சரிங்க. நீங்க எந்த டைம்ல ஃப்ரீன்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நான் அந்த டைம்ல கால் பண்றேன் உங்களுக்கு. சரி. என்ன படிச்சு பிஇ முடிச்சிருக்கீங்க? என்ன என்ன பிசிக் என்ன பிஇல இந்த சிவிலா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரானிக்ஸா, எலக்ட்ரிக்கலா? எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ படிச்சிருக்கேங்க. எந்த ஊருங்கய்யா? சேலம். சேலம். சேலம் எந்த காலேஜு? தீரஜ் லால் காந்தின்ட்டு. ம். பிரைவேட் இப்ப காலேஜா? சாஃப்ட்வேர் ஆமா. இப்ப சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒர்க் பண்றேன். ஓ! சரி, சரி. சாஃப்ட்வேர் டெவலப்பரா வேலைக்கு சேர்ந்துட்டீங்க இல்லையா? ம். ஆ ஆல்ரெடி நானும் அதாவது கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, பிசிக்ஸ்லாம் படிச்சுட்டு தான் இருப்பேன். ஆ. மேக்ஸிமம். ஓ! அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் அதெல்லாம் படிச்சு தான் இருப்பேன். பிளஸ் நீங்க அந்த போசானு, குளூவான்லாம் சொன்னீங்கல்ல. ஆ. அதெல்லாம் புரியுது. பட் அது இன்னும் நல்லா தெளிவா தெரியல. ஸோ அதனால தான் ஆமா. கிளாரிட்டிக்கு கேட்டுக்கலான்ட்டு. ஆனா, ஆ அது இப்ப தான் நான் இப்ப நான் இதில 15 நாள்ல டிசைன் பண்ணது. இத வந்து நான் 2 இது வந்து நான் வந்து ஏற்கனவே ஆ ஆர்டினரி இது டிஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லையா? டிஸ்டில்டு வாட்டர்லேயே ம் ஆமா. ஆமா. டிஸ்டில் வாட்டர்லேயே நீ வந்து 500 மில்லி வோல்ட் முதல்ல எடுத்தேன் நானு. ஒரு 2 எம்எல் டிஸ்டில் வாட்டர் இருந்தா போதும். அதிலேயே 500 மில்லி வோல்ட் எடுத்தேன். ஆம்பியர் வந்து மைக்ரோ ஆம்பியர்ல ம், வரும். எதுல நீங்க உலகத்துல ம். எந்த டிராப் எதுல நீங்க தண்ணியோ அல்லது சால்ட்டோ அல்லது செடி, மரம், உயிர் எல்லாத்துலயும் வந்து அந்த பாராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக் எஃபெக்ட் இருந்துட்டு இயற்கையாவே இருக்கு. நேச்சுரலாவே இருக்கு. அது ஐயா ஒரே ஒரு சந்தேகம். ஆ நீங்க அந்த நீர் மருத்துவம் அதாவது உணவில்லா முறைன்ட்டு ஒரு புக் படிச்சிருக்கீங்க. எஸ். வெங்கடேஷன்ட்டு. ஆமா. அதான். ஆமா. அதுக்காக தான் ஆ கண்டுபிடிச்சது இது. ஆமா. இல்ல அது சம்மந்தமா நீங்க நெறைய ஆராய்ச்சி போட்டிருக்கீங்க. ஐ மீன் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மாரி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்கல்ல. அந்த ஆமா. அ ஆமா. மில் ம். ஆ ஹீட் பண்ணி அந்த ஃபனல்ஸ்லாம் வச்சு போட்டிருக்கீங்கல்ல. அதெல்லாம் அந்த புக்ல இருந்ததுங்களா? ஆமா. அதனுடைய பேசிக் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஆ. 32 அந்த புத்தகத்திலே 32 கண்டுபிடிப்பு இருக்கு. ஸோ அத வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா 32 கண்டுபிடிப்புல அதுல வந்து 2 முக்கியமான கண்டுபிடிப்பு. அது வந்து குளோசர் சர்க் அது வந்து 2000 அவரு வந்து 1778ல அவர் பெரிய சயின்டிஸ்ட் சிவிலி அவரு வந்து என்னுடைய ஆசிரியர் அவரு. நான் பியூசி படிச்சேன். அவரு வந்து பிஏ சிவில் ஓ இன்ஜினியர். அவரு வந்து ஓகே, அதுதான் ஓகே. இந்த உணவில்லாமல் வாழும் கலையை கண்டுபிடிச்சது அவர்தான். ஃபர்ஸ்ட் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அது சார்லஸ் டார்வின் தியரி இருக்குல்ல, அத டெவலப் பண்ணி யோகத்தையோட சேர்த்து கண்டுபிடிச்சாரு. புரியுதுங்களா? கண்டுபிடிச்சு அது 30 வருஷம் இப்ப நான் ம். அதுதான் நான் மெடிக்கலா கொண்டு போயிருக்கேன். அத மெடிக்கலா கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஆ. மெடிக்கல்னா எனக்கு தெரியும். குருகுலம் ஐயா நான் பண்ணிட்டு இருக்கு. அது ஆ, இருக்கட்டும். ஆ. அதுல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது புரியாது. ஆனா அது என்னன்னா, அ உள்ளார்ந்த சுற்றுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது குளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் என்ஜின் அதுக்கு பேரு. குளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் என்ஜின்னா, ம், ம். அதாவது இந்த வாட்டர் என்ஜின்ல தண்ணீரை அடிப்படையாகக் கொண்டு உள்ளார்ந்த சுற்றுன்னு அதுக்கு பேரு. அதுல என்கிட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் நான் படிச்சு பார்த்தேன். அது பேசிக் அது. ஐயா நீங்க நான் ஆ, அ அதாவது நீங்க டைம் கேட்டேல்லங்க நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்ட்டு. அப்ப நான் சொல்றேன். சரிங்களா? ஆ நான் இல்ல, இல்ல. அது ஓகேங்க. எனக்கு என்னன்னா, இப்ப நான் ஒரு 2 நாள் எடுத்துக்கிறேங்க. நான் எவ்வளோ டைம் முடியுமோ எடுத்துக்கிறேன். ம். ஏன்னா அத பார்த்துட்டு நான் வந்து என் சைடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். எந்தெந்த கேள்வின்ட்டு. ம். ஏன்னா நீங்க சொல்றதுக்கான கரெக்ட்டான சயன்டிஃபிக் கேள்விய நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் வந்து நாங்க உங்ககிட்ட கேட்க முடியும். ம். 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 ஏன்னா நீங்க வந்து இங்கிலாந்துல பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க வீடியோஸ்ல. ஆமா ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆமா, ஆமா. அதான். ஸோ வந்து பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்டின்னாலே, ஸோ உங்ககிட்ட ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் இருந்தா தான் அவங்க அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட் கண்டிப்பா. அது பின்னாட தான். இப்ப வந்து முதல்ல பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ம். அப்ளிகேஷன் நம்பர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரூஃப் பண்றது இந்த அதாவது ஹைப்போதசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு அதுக்கு டைம் குடுத்துருக்காங்க. 1 இயர் டைம் குடுத்துருக்காங்க. அதான். அதாங்க. அதான் நீங்க ஸோ வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டு பண்ணிருங்க. ஸோ வந்து நான் அந்த என்னென்ன இங்க டவுட் இருக்கோ அத பார்த்துட்டு உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன். ஓகே, ஓகே. சரி, 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 சரி. ஆ நான் அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் இருக்குல்லங்க, அதுல வந்து
2 வருஷமா படிச்சுட்டு இருக்குங்க. ஆ. பேட்டரி சம்மந்தமா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இருக்குங்களா? பேட்டரி சம்மந்தமா. ஆமா. அது வந்து I ஸ்கொயர்ட் ஆர் லாஸ்ல வந்து முடிஞ்சிரும். I ஸ்கொயர்ட் ஆர் லாஸ்ல யாரும் ஜெயிக்க முடியாது. அதான், அதான், அதான். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாரி இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், போசான்ஸ், ஃபெர்மியான்ஸ் இதுவும் ரிசர்ச் கொஞ்சம் படிச்சுட்டு தாங்க இருப்பேன். அது வராது. அது அப்புறம் இந்த எல்லாம் இது வந்து ஓப்பன் சர்க்யூட். அது வந்து நீங்க படிக்கிறது குளோஸ்ட் சர்க்யூட். புரியுது. எல்லாமே குளோஸ்ட் சர்க்யூட். இல்ல, இல்ல. தெரியும், தெரியுங்க. ஆ அதாவது அ என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க. ரைட் நல்லது. ரைட். நீங்க ஆ பண்றது எல்லாமே எனக்கு இல்ல சொல்லி முடிச்சுர்றேன். ம், நீங்க பண்றது ம். எல்லாமே வந்து ரெசிஸ்டர்ல வந்து முடிஞ்சிரும். அது வந்து தப்பிக்க முடியாது. புரியுதா? புரியுது, புரியுதுங்க. யாரும் தப்பிக்க முடியாது. இப்ப நான் கண்டுபிடிச்சது தான் கரெக்ட். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இதுல ம். அட்டாமிக்ல போயாச்சு. நான் பீட்டா டிகே யாரும் கேப்சர் பண்ண முடியாது. ஆ, இல்ல, இல்ல. புரியுது. பீட்டா டிகேன்றது நீங்க புரியுது. நீங்க சொல்றது புரியுது. ஆ. அதாவது நீங்க சொல்றது புரியுது. அதாவது நான் போடுறது பார்த்தேன். அதாவது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லயும் வந்து பீட்டா டிகே தான் எமிட் ஆகுது. பட் நீங்க பண்ண பீட்டா டிகே வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணாதுன்றத சொல்றீங்க. புரியுது அதுதான், எனக்கு. அதுதான், அதுதான் வந்து அந்த ஆ, பீட்டா டிகே ஆ. நேச்சுரலா இருக்கிறது. அது வந்து இப்ப அந்த பீட்டா டிகே இல்ல, இல்ல. ஆ, இல்ல, இல்ல. அதான், அதான் புரியுது. அதாவது உலகத்துல இருக்க எல்லா மெட்டீரியல்ஸ்லயுமே வந்து ரேடியேஷன் எமிட் ஆகும். ஆமா. அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட் எமிட் ஆகும். அது எனக்கு புரியுது. ஆ, நீங்க சொல்றதும் எனக்கு புரியுது. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல சிங்க் ஆகுது எனக்கு. ஆ. பட் வந்து நான் சில கேள்விகள சயன்டிஃபிக்கா எடுத்து கரெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டனா தான் நீங்க சொல்றது கரெக்ட்டா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஆ அது புரியுது, புரியுது. நீங்க எங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுமா? எந்த இடத்துல ஆ. இது எங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல கேள்வி கேட்கறது. எங்க வந்து ஐஆர் இல்ல. ஸ்கொயர்ட் இந்த எங்க வரோம்னா, எப்படி இந்த ம். 0 ரெசிஸ்டன்ட்க்கு போகுங்கிறது தான் கேள்வி வரும். 0 ரெசிஸ்டன்ட் அதுவும் முக்கியமான அதுதான் கேள்வி. அதுக்குள்ளார அது இல்லாம என் மனசுக்குள்ளார இன்னும் ஒரு 4, 5 கேள்வி சப் அட்டாமிக் லெவல்லயும் பிளஸ் வந்து நீங்க அந்த பீட்டா டிகேலருந்து வருது. அந்த புரோட்டான், நியூட்ரானா மாறுது. அந்த அந்த இதெல்லாம் சொல்றீங்கல்ல, நேச்சுரலா நடக்கும் இயற்கையாவே. அத எப்படி ஸ்பீட் அத பண்றது தான் வச்சு கேள்வி. நீங்க அத வந்து எப்படி ஸ்பீடு பண்றது தான் கேள்வி. அதாவது உதாரணத்துக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லி அதான் முடிக்கிறேன். தெரியுது. நீங்க பாத்துருக்கேன், பாத்துருக்கேன். நீங்க ஸ்பீட் பண்ணி அது அந்த அந்த அதாவது 6000 இயர்ஸ்க்கு நடக்கிறத வந்து நீங்க ஒரு செகண்ட்ல கொண்டு ஸ்பீட் வந்துரும். பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ம். ஆ பட் இதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க சொல்றதெல்லாம். ம். ஆ நீங்க சொல்றது வந்து சப்போஸ் இது கரெக்ட்டுன்னு நிரூபிச்சீங்கன்னா, இந்த காலத்துல ஐன்ஸ்டீன் நீங்க தான். அது ஒத்துக்கிறேன் நானு. அதுதான், அதுதான். அது அது ஆ. கரெக்ட் தான். இல்ல, இல்ல. அதுக்கு ஒரே அதான் சாம்பிள். அதான் நீங்க அதுக்கு ஒரே ஆ சாம்பிள். நீங்க பி சாம்பிள். நிரூபிச்சிட்டீங்கன்னா, இந்த காலத்தோட ஐன்ஸ்டீன் நீங்க தான். ஆமாமாமா. பட் அத இந்த காலத்தோட ஐன்ஸ்டீன் நீங்க தான். பட் வந்து நான் என்ன பண்றேன்னா, அதுக்கான கேள்விகள எடுத்துட்டு வரேன். ஓகே, ஓகே. அரும, அரும, அரும. சரிங்க. நீங்க ஒரு 2 நாள்னா டைம் தாங்க. ஆ. அப்ப 2 நாள் கழிச்சே பேசுவோமே. நீங்க எனக்கும் அதுக்கெல்லாம் டைம் தாங்க. அதுக்குள்ள என்ன அதுக்கெல்லாம் அதுக்கு 2 நாள் கழிச்சு ஆ, வர்றது கரெக்ட். நல்லா அதுதான் புத்திசாலித்தனம். ஆ. ஏன்னா நான் சில கேள்விகள்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஏன்னா வந்து தெரியாம நானும் தெரியாம அது இதையும் பேசி, நீங்களும் தெரியாம அது இதையும் பேசி டைம் தான் வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. ம். ம். ஏன்னா நானும் எதையோ ஒண்ணு பேசி நீங்களும் த நான் தப்பா கேள்வி கேட்டா அது கரெக்ட்டா இருக்காது. ஆமாமாமா. அது சரிதான். இப்ப எங்க வந்து நிறுத்தியிருக்கோம், ம், இத நான் கண்டுபிடிச்சதெல்லாம் ம், கண்டுபிடிச்சேன். இதுக்கு ப்ரூஃப்க்காக தான் பின்னால போனேன். அதாவது நான் 15 நாள்ல ம், இது கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு ப்ரூஃப்க்காக தான் ம், 1934 வரைக்கும் அதாவது இந்த பீட்டா டிகேன்னா இது யார் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு போறதுக்கு தான் இந்த ம். சயின்டிஸ்ட்லாம் உள்ள கொண்டு வரனே தவிர, மத்தபடி இத நான் சுயமா கண்டுபிடிச்சது. சரிங்களா? ஆ, ஆ. இல்ல, இல்ல, இல்ல. அது நல்லதுதாங்க. அதாவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறதுலாம் அருமையா இருக்குது. அ நல்லதுதாங்க. சரி. நீங்க இந்த பண்ணுங்க. ரொம்ப பண்ணுங்க. அ அது ஆ. முதல்ல வந்து இது 1,00,000 பேரு செய்யணும். அதாவது என்னோட நோக்கம் இது 1,00,000 பேரு இல்ல, இல்ல. அதெல்லாம் பார்த்தேன். இல்ல, இல்ல. அதெல்லாம் பார்த்தேன். அதாவது என்ன அப்டின்னா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. நீங்க அதாவது அந்த 6000 இயர்ஸ்க்கு நடக்கிறத நான் ஸ்பான்டேனியஸா வந்து நான் சீக்கிரமா கொண்டு வரேன். அதெல்லாம் வந்து நீங்க சொல்ற லாஜிக் எல்லாமே பார்த்தா கிட்டத்தட்ட கரெக்ட்டா தான் இருக்கு. ம். ஆமா. ஆனா அது இன்னும் கொஞ்சம் நான் கேள்விலாம் கேட்டனா தான், அது இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா கரெக்ட்டா இருக்கும். புரியும். எனக்கும் நல்லா இருக்கும். இந்த மாரி ம், அ இந்த மாரி அது எலக்ட்ரானிக்ஸ் படிச்ச என்கிட்ட வந்து இப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட்டே இப்ப என்கிட்ட வந்து மெடிக்கல் என்னோட ம், என்னோட நீர் மருத்துவம் கத்துக்கிறவங்கள வந்து இருக்காங்க. அதுல வந்து பிஇ முடிச்சவங்க, அ பிஇ ம், பிஇ மெக்கானிக்கல் முடிச்சவங்க, அப்புறம் டிப்ளமோ ம், இன் ட்ரிபிள் இ முடிச்சவங்க.
இவங்க 4, 5 பேர் ம். இருக்காங்க. எங்கிட்டயும் இவங்கலாம் இருக்காங்க. சரிங்களா? அவங்களே செஞ்சு எல்லாருமே பிசிக்ஸ் படிச்சுட்டு தான் பேசிக் பிசிக்ஸ் படிக்காம வர முடியாது இல்லையா? அ. இல்ல, இல்ல. அது கரெக்ட்டு தாங்க. அதாவது இப்ப 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 நானே படிக்கலனாலும், ம். இப்ப இப்ப ஒரு இப்ப நானே ஒரு 1ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டாலும், ஆ. நம்ப அந்த தாட் எக்ஸ்பெரிமென்ட்ன்றத நம்ப சுயமா யோசிச்சா தான் இந்த லெவலுக்கு வர ஆ முடியுமே உங்கள மாரி. அங்க தான் கரெக்ட்டா வந்துட்டீங்க. தாட் எக்ஸ்பெரிமென்ட் தான் இதுல பெஸ்ட். நல்லா கரெக்ட்டா வந்துட்டீங்க. இந்த தாட் இல்ல, இல்ல. எக்ஸ்பெரிமென்ட். இல்ல, இல்ல. எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும். சின்ன சந்தேகம் சில வரும். டவுட்ஸ் இருக்கு. ம். ஏன் அப்டின்னா, ம். ஆ இன்னைக்கு உலகத்துல மேத்தமேட்டிக்ஸ் வழியா ப்ரூவ் பண்ணா தான் நம்புவாங்க. சரி. ம். ஆ சோ வந்து நான் வந்து சில டவுட்ஸ் வந்து இருக்கு கண்டிப்பா. ம், 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 நீங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது 3 ஃபோர்ஸும் யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸு, ம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்கயா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படின்னா நேச்சுரலாவே இந்த உள்ள வந்து அது எப்படி நேச்சுரலா அத எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப டைரக்ட்டா ஃபண்டமெண்டல் ம். ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுல வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்லயே வந்து 4மே அப்ளை ஆயிரும். அதான், அதான். அதாவது அதாங்க அந்த அந்த இரு அந்த இரு இரு ஏன்னா நியூக்ளியர் இந்த ஸ்ட்ராங் இந்த 3 ஃபோர்ஸ் இல்ல ஆ, நீ சொல்லி லேசா சொல்லி முடிச்சிடுறேன். நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஆ. ஃபோர்ஸ் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து அட்டாமிக் உடைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே ம், மாரி ம், அ கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து தண்ணீர டேம்ல டேம் கட்டி கீழ தண்ணி எடுக்குறாங்க. அது கிராவிட்டி ஃபோர்ஸ் தெரியும் எல்லாத்துக்குமே. அதே மாரி எலக்ட்ரோ ம். மேக்னடிக் ஃபோர்ஸ் அதில ப்ரொடியூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி வந்து ஒயர்ல அனுப்புறாங்க. அது எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் அதுவும் தெரியும் எல்லாத்துக்கும். ஆனால் நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து எப்படி கேப்சர் பண்றதுன்னு எந்த விஞ்ஞானிக்கும் ஐடியா இல்ல. ம், அதுல ம், அந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் எடுத்துட்டா 2 வந்துரும் உள்ள. அது பேரா மேக்னெட் எஃபெக்ட் வரும். அப்புறம் வந்து டயாமேக்னெட் அது பேரா மேக்னெட் எஃபெக்ட் வந்தாலும் சரி, அது டயாமேக்னெட் எஃபெக்ட் வந்தாலும் அது வந்து அட்ராக்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் தியரில வந்துரும். மற்றபடிக்கு எல்லா ம். எஃபெக்ட்டும் உள்ள ஒண்ணுலயே வந்துரும். நேச்சுரலாவே எல்லாம் உள்ள இருக்கணும். இந்த 4 எஃபெக்ட்டும் உள்ள இல்ல, இல்ல வந்துரும். புரியுதுங்க. இல்ல, இல்ல புரியுது. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ம். நீங்க நீங்க சொல்ற அந்த சில அதாவது நீங்க சொல்ற ஆராய்ச்சி வந்து அ ஃபாரின்ல வந்து பல கோடி ரூவா வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிலரேட்டர் பண்றேன் பாருங்க. ஆக்சிலரேட்டர் சென் அதான் புரியுது, ஆக்சிலரேட்டர். புரியுது. அதாவது ஆ, பல கோடி ரூவா வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ. பட் இருந்தாலும் நான் வந்து இத நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்துட்டு, அ இது பண்ணிட்டு தான் நான் கேள்வி கேட்கலான்ட்டு இருக்கேங்க. சரி அப்படியே கேளு, அப்படியே கேளு. 2 நாள் டைம் எடுத்துக்கங்க பண்ணுங்க. சரிங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்துட்டு ஏதாவது டவுட்னா நடுவுல கூப்பிடலாங்களா? இல்ல கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எனக்கு தேவை. எனக்கு வந்து எனக்கு நீங்க 2,00,000 பேர் இல்ல வேணுங்கிறேன்ல. எனக்கு எந்த 1,00,000 பேர் வேணும். ம். இல்ல எந்த நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த டைம்ல நான் கூப்பிட்டா WhatsAppல கரெக்ட்டா அப்ப இருக்கும். ஏன்னா சொல்றேன். நீங்க WhatsAppல சொல்றேன். நான் வந்து எனக்கு மெடிக்கல் சயன்ஸ்ல ஆ ரொம்ப டீப். எனக்கு வந்து 2 சயன்ஸ் எனக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அண்ட் அப்புறம் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மெக்கானிக்கல் 4லயுமே ரிசர்ச் பண்றேன் நானு. எல்லாமே எல்லாமே ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் காலனி இருக்கு இல்லையா? விண்வெளியில குடியேறதுக்காக நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. அந்த நீர் மருத்துவம்ன்ற அந்த புக்க நேத்து தான் வந்து நான் ஆன்லைன்ல பார்த்தேங்க. அந்த அந்த அதோட டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுலயும் அந்த படிச்சிருங்க. மாரி வாங்கி வாங்கி இருந்ததுங்க. படிச்சிருங்க. வாங்கி படிச்சிருங்க. ஓகே, ஓகேங்க. படிச்சீங்கன்னா நீங்க வந்து அதுதான் உங்கள இன்ஸ்பிரேஷன் பண்ணிச்சுங்களா? ஆமா. இவ்ளோ இதுக்கு? அதுதான் என்னுடைய அதுதான் 25 வருஷம் அதான் பிராக்டிஸ் பண்ணேன். அதுல தான் நான் ஆகாரத்த நிறுத்தி 25 வருஷம் அதாவது எவல்யூஷன் படி நம்ம பசிய கண்ட்ரோல் பண்றாங்கிறது தான் சயன்ஸ். இது சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. யாரும் ஆராய்ச்சி பண்ணல. வெளிநாட்டுக்காரனுக்கு தமிழே தெரியல. இல்ல, இல்ல. அது புரியுது. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். இன்னைக்கு வந்து அ, ஆ நீங்க சொல்றது புரியுது. நீங்க நான் அந்த புக் நான் இன்னொரு டைம் நானும் வாங்கி படிச்சு பார்க்குறேங்க. ம். ஆ ஓகேங்க. உங்க டைமுக்கு தேங்க்ஸ். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். உங்க பேரு? பிரதீப். பிரதீப். வெரி குட். ட்ரிபிள் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க. சரி ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க பிரதீப். நான் பதிவு பண்ணிக்கிறேன். நான் பார்த்துட்டு WhatsAppல கால் பண்றேங்க நம்பர் உங்களுக்கு அனுப்பிடுங்க. ஏதாவதுன்னா. நீங்க WhatsAppல உங்க பேர் அனுப்பிடுங்க. WhatsApp பேர் பார்த்துக்கிறேன் நம்ம. நான் பார்த்து பிரதீப்னு போட்டுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ம். சரிங்க.